அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகா பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான யோகாசனம்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பேக் பெயின். அந்த பேக் பெயின் வராமல் எப்படி ஸ்டாப் பண்ணுறது? ஜென்ரலாக பார்த்திங்கன்னா பேக் பெயினை நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஸ்பைனல் கார்டை ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? நம்மளுடைய முதுகெலும்பை எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கலான்றது தான் நம்ம இத்தனை நாளாக பார்த்தோம். இன்றைக்கி அந்த வரிசையில் நம்மளோட மசில் எப்படி ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மசில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தனிங்காக வச்சுக்கிறீங்களோ, ரொம்ப தூரம் வண்டி ஓட்டுவீங்க, ரொம்ப தூரம் கார் ஓட்டுவீங்க, ஒரே போஸ்டரில் உட்காந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த யோகாவை கண்டிப்பாக பண்ணணும். இந்த யோகாவை வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா கூட ஒரு 1/2 அன் ஹவர் கேப் கொடுத்துட்டு இதை பண்ணலாம். ஏன்னா இதுக்கும் அப்டமனுக்கும் சம்மந்தம் இல்லை. குறிப்பாக இந்த யோகாவை நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செய்யணும். காலையில் தூங்கி எழுந்தவுடனே பெட்லேயே இதை செஞ்சுருங்க. பேக் பெயின் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யணும். தூக்கத்துலேருந்து எழுந்ததுக்கப்புறமா பெட்லேயே செய்யணும். நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி ஃபுல் போஸ்டர் முழு நிலையும் பார்க்கலாம். முடியாதவங்க எப்படி செய்யணுன்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஃபுல் போஸ்டர், முழு நிலை. ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் நல்லா இருக்குது சார், ஆனால் எனக்கு பேக் பெயின் தான் இருக்குது, அதை என்ன பண்ணணுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி 2 கால்களை நல்லா ஃபுல்லாக மடக்கணும், நல்லா ரைஸ் பண்ணணும். உங்களுடைய ஹிப்பை நல்லா ஃபுல்லாக ரைஸ் பண்ணணும். கால்களை பிடிக்கணும், நல்லா ரைஸ் பண்ணணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டாக ரைஸ் பண்ணணும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆசனம் பண்ணும்போது மறுபடியும் நார்மல் ப்ரீத்திங்கில் தான் இருக்கணும். மூச்சை ஹோல்டு பண்ணவே கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க எவ்வளோ நேரம் இந்த போஸ்டரில் வேணாலும் இருப்பாங்க, ஏன்னா அவங்க ப்ரீத்திங்கை ஹோல்டு பண்ணல. ரிலாக்ஸ்மா. பர்ஃபெக்ட் போஸ்டர்ன்றது இதுதான். உங்களுக்கு புரியுதுங்களா? பேக் பெயின் இருக்கிறவங்க ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, ஆனால் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறேன், ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறேன், இல்லை ரொம்ப தூரம் கார் ஓட்டுறேன்றவங்க, குறிப்பாக பேக் பெயின் இருக்கிறவங்க, லாஸ்ட்டில் இந்த பகுதியில் பேக் பெயின் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆசனத்தை டெய்லி பண்ணணும். சப்போஸ் என்னால் காலையே என்னால் பிடிக்கவே முடியல சார், நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் அவங்க இந்த மாதிரி பண்ணணும். இப்போ அதை பார்க்கலாம். அதே மாதிரி 2 கால்களை மடக்கணும். உங்களால் இந்த மாதிரி ஃபுல்லாக மடக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு மடக்குங்க. ஆனால் உங்களோட ஹிப்பை இந்த மாதிரி ரைஸ் பண்ணணும். காலை பிடிக்கவே முடியலனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி முதல்ல ரைஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நாள் இதே நீங்கள் செய்யணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா மெதுவாக காலை பிடிச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் முதல் நாளே ஃபோர்ஸ் பண்ணி ஒரு காலை பிடிச்சிட்டு ஒரு காலை பிடிக்காதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்ப்ரெயின் வரும், அதனாலே உங்களுக்கு பேக் பெயின் வரும். உங்களால் முடிஞ்சால் 2 கால்களும் பிடிக்கணும், முடியலன்னா பரவாயில்ல, ரிலாக்ஸ். நார்மல் ப்ரீத்திங்கில் தான் இருக்கணும், மூச்சை ஹோல்ட் பண்ணக்கூடாது. இந்த ஆசனத்தை நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்ருந்தா கூட ஒரு 1/2 அன் ஹவர் கேப் கொடுத்துட்டு பண்ணலாம். இந்த யோகாவுக்கும் அப்டமனுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், மசில் ஸ்ட்ரென்தனிங் யோகான்னு கூட சொல்லலாம் இது. அந்த வரிசையில் ஏன்னா எல்லாருக்கும் இப்போது பேக் பெயின் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. வண்டி ஓட்டுறவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட உங்களுக்கு பேக் பெயின் வரும். உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இது ஒரு ஆசனம் கூட சொல்லலாம். இது தினமும் காலையிலையும் பண்ணணும், நைட்டில் தூங்க போகும்போதும் இதை கண்டிப்பாக பண்ணணும். உட்காந்துருங்கம்மா. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பேக் பெயினுக்கான யோகாவை நீங்கள் தினமும் காலையிலையும் நைட்லேயும் தினமும் செய்யணும். கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒரு நாள் பண்ணிவிட்டு இதோட நான் அடுத்த வாரம் சனிக்கிழமை தான் சரி எனக்கு டைம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த 2 நாள் கூட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை நீங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட ஆகாது. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பேக் பெயின்லாம் இல்லாமல் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட நாளைக்கு உங்களுக்கு வேறு ஒரு யோகாவோடு உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.